சில பேர்லாம் அப்படி ரன்னிங்லயே ஓடி வந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து அப்படி போட்டு அப்படி கஞ்சி குடிச்சிட்டு என்ன இஃப்தார் இது? இந்த இஃப்தார்ல துவா செய்யறதுல இன்னொரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? இந்த கஞ்சியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது பெரிய அதாபு. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரம் இருக்கே 6:25 இருக்கும். 20க்கே வரிசையில் உட்காந்துருவார். 20க்கே குற்றாவையும் வச்சிருவாங்க. 20க்கே அந்த போண்டாவோடையும் பக்கத்துல இருக்கும். இவர் 20ல இருந்து கடியாரத்தை பார்ப்பார், கஞ்சியை பார்ப்பார், வடையை பார்ப்பார், எல்லாத்தையும் பார்ப்பார், ஒவ்வொரு ஐட்டமா பார்ப்பார். இப்ப என்ன தெரியுமா? ஈமானுக்கும் கஞ்சிக்கும் போராட்டம். கொஞ்ச நேரம் கழிச்சு 22 தான் ஆகும். நமக்கு என்னமோ அந்த நேரத்துல கடிகாரம் ஓடாத மாதிரியே தெரியும். கடிகாரம் ஓட இடையில இதையும் பார்த்துக்குவார், கரெக்டாக தானே போகுது அப்படின்னு கேட்டுக்குவார். சும்மா இருப்பாரா? அந்த கஞ்சி அப்படியே ஆடை கோத்து நிற்கும், ஒரு ஆட்டை ஆட்டி விடுவார். இதெல்லாம் என்னங்கிறீங்க? ஈமான் அங்கே இழுத்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பேசாம ஒரு துவா செய்ய ஆரம்பிச்சிட்டா முடிக்கிறப்ப முடிச்சிடலாமல்ல. இதெல்லாம் பண்றது 6:22 தான் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா? இருக்கிற வடையெல்லாம் பிச்சு உள்ள போடுவார். பூரா வடை போண்டா எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் 23 தான் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மோதினாரு எல்லாத்துக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பான். அந்த அவர் கொண்டு வருவார். என்ன பண்ணுவார் தெரியுமா? 24க்கு பொறுமை இழந்து போய் வாழைப்பழத்தையும் பிச்சு உள்ள போட்டுருவார். சில பேர் கஞ்சி குடிக்கிறத பார்த்தா அது 20க்கு வைக்கும் போது கஞ்சியா இருந்து 25க்கு பஞ்சாமிரதமா மாறிடும். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் அந்த 5 நிமிஷத்துல நடக்கும். அந்த டைம்ல மோதினாரு, அங்க ஏதாவது சுவிட்ச் போடுறதுக்கு வந்திருப்பார். இந்த ஆளு சொல்லாம இன்னும் இங்க என்ன சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஆள் மேல ஒரு வேகம் வருகிறது. அவர் டைம் ஆனதானே சொல்லுவாரு. அல்லாஹ் உம்மலக சுப்து வபிக ஆமன்து. நான் சொல்ல வர்றது, இஃப்தார்ல துவா செய்யாமல் இஃப்தார் செய்யக்கூடாது. அது ஒன்று இமாம் அவர்கள் ஓதி எல்லாரும் ஆமீன் சொல்லுகிற அடிப்படையிலான துவாவாக கூட்டாக இருக்கட்டும், அல்லது தனியாக இருக்கட்டும். எப்படி சஹர் என்பது தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் செய்யறீங்களோ, அதுபோல இஃப்தார் செஞ்சுட்டு தான் துவா செய்யணும்.